ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து களி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக டம்ளர் கூட எடுத்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப்பு நான் கருப்பட்டியை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். அதே கப்பில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து மாவு நான் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்து மாவு ஒரு கப் எடுத்திங்கன்னா அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மொத்தமாக தண்ணியை சேர்த்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். அப்போ தான் கட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரே டைமில் 2 கப்பு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகாது, ரொம்ப கட்டியாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்ச கருப்பட்டி கூட 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அது நல்லா மெல்ட் ஆயிரும் கருப்பட்டி. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கட்டியெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டு இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த பாத்திரம் நல்ல வெயிட்டான பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் களி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்ச மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம், நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே நல்லா கிளறிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் இந்த களி பண்ணுறதுல கஷ்டமான விஷயமே. நல்லா கிளறிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறுத்தவே கூடாது, பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா லைட்டாக ஷைனிங்காக வர ஆரம்பிக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இன்னொரு 5லேருந்து 7 நிமிஷம் வரையும் நல்லா கிளறிக்கலாம். இந்த நல்ல ஷைனிங் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த களி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்ல ஷைனிங்காக இருக்குது. இது அவ்வளோதான், இதுதான் ஃபைனல். இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்ல டெக்ஸ்சராக சூப்பராக இருக்குல்ல. களி ஒட்டாமல் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த களி பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி லேடிஸுமே 30-40 வயசில் இருக்கவங்கெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் போன் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இன்னொன்று இடுப்பு வலியெல்லாம் வராமல் இருக்கும். உங்களுக்கு இடுப்பு கைங்கள்லாம் வலிக்குதுன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல வெதுன்னு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு சுமாராக தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.